மோகமுல் 33. விஜயன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை தன் தந்தைக்கு பிறகு திறன்பட நடத்தி வருவது ஐஸ்வர்யா விஜயன் தான். அவளுக்கு முன்பு 2 ஆண் சிங்கங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் மருத்துவத்துறையில் தங்களை அர்ப்பணித்து விட்டனர். ஐஸ்வர்யாவும் ஆதிரனும் தொழில்துறை நண்பர்கள். அவ்வப்பொழுது பிசினஸ் மீட்டிங்கில் சந்திப்பது வழக்கம். அப்படித்தான் மித்ராவிற்கும் பழக்கம். தங்கள் மருத்துவமனையில் அவர்களை கண்டதும் தான் என்னவென்று கேட்டாள். மித்ராவும் டாக்டர் வீரேந்திர விஜயனை பார்க்க வேண்டும் என்றதும் அவனை தான் நீங்க பார்க்கணுமா என்றவள் பின் நாக்கை கடித்து கொண்டு என் அண்ணன் தான், வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்று இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். ஒரு அறையின் முன்பு வந்தவள் தட்டாமல் கூட உள்ளே சென்று டேய் விரி என்று பழக தோஷத்தில் அழைக்கவும் அங்கு எதிரில் அமர்ந்திருந்தவன் அவளை முறைக்கவும் பின் நாக்கை கடித்து கொண்டு அண்ணா என்று தன்னை திருத்தி கொண்டவள் இவங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க, நான் கூட சொல்லுவேன்ல ஆதின்னு, அவங்க தான் இவங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அப்பா கூட சொல்வாங்களே அடிக்கடி என்று ஞாபகப்படுத்த வாங்க சார் என்று தன் இருக்கையில் இருந்து எழுந்து வந்தவன் ஆதிரனிடம் கை கொலுக்கி உங்களை பத்தி அப்பா நிறைய சொல்லுவாங்க, இந்த சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு என்று அவனும் சிநேகம் பாராட்ட பின் ஆதிரனும் சகஜமாக பேச தொடங்கினான். சரி சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காம எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுடா, இவன் ஒருத்தன் வாய திறந்தா மூடவே மாட்டான் என்று தன் தமையனை வாரவும் ஏய் உலகழகி, உனக்கு இங்க என்ன வேலை, அதான் அறிமுகப்படுத்தி வச்சிட்டல்ல, அப்புறம் என்ன, நீ கிளம்பு, நான் இனி பாத்துக்கிறேன் என்று அவளை அனுப்ப பார்க்க போடா சிடுமூஞ்சி, நான் மகேன் கிட்ட உன்னை சொல்லி கொடுக்காம விட மாட்டேன் என்று காலை தரையில் உதைத்து அவர்களுக்கு தனிமை கொடுத்து விட்டு சென்றாள். பின்னர் அவள் அறையை விட்டு சென்றதை பார்த்தவன் வாங்க ஆதி என்று அழைத்தவன் மித்ராவையும் வாங்க மேடம் வந்து உட்காருங்க என்று அவர்களை இருக்கையில் அமரச் செய்தவன் தானும் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு சொல்லுங்க ஆதி, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். ஆதிக்கோ எப்படி சொல்வது, எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியாமல் திணறி போனான். தன் தொழில் துறையில் கோடி கட்டி பறந்தவன் தினமும் பல்வேறு மனிதர்களை சந்திப்பவனுக்கு தன் உடலில் உள்ள குறையை சொல்ல மிகவும் தயங்கினான். அவன் முகத்தை பார்த்து அவன் படபடப்பாக இருக்கிறான். தன் இயல்பில் இல்லை என்பதை உணர்ந்தவன் இங்க உங்களுக்கு எதுவும் ஓப்பனா சொல்ல கம்ஃபர்டா இல்லைன்னா வாங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் என்று கேட்க அதெல்லாம் வேண்டாம் சார் என்று மீண்டும் தயங்க ஓகே ஆதி, இப்ப நான் டாக்டர் கிடையாது, உங்க நெருங்கிய நண்பன், சரியா, என்ன சார் என்று கூப்பிட வேண்டாம், உங்க நண்பனை எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படியே கூப்பிடுங்க என்று அவனை சகஜமாக்கும் பொருட்டு கூறினான். ஆதி தன்னை சமன்படுத்தி கொண்டவன் மித்ராவை திரும்பி பார்க்க அவளும் சொல்லுங்க என்பது போல் அவன் கையை பிடித்து ஆதரவாக தன் கைக்குள் வைத்து கொண்டாள். அதில் தைரியம் வர பெற்றவளாய் வீரிடம் திரும்பினான். அவர்களின் செய்கையை பார்த்து கொண்டிருந்தவன் என்ன மச்சான், உங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜா என்று கேட்க முதலில் அவனை ஆச்சரியமாக பார்க்க பின் தானும் இல்ல, அது எப்படி சொல்றது என்று யோசிக்க என்னடா உன் மேரேஜ் பத்தி தானே கேட்டேன், அதுக்கு இப்படி யோசிக்கிற என்று முயன்ற அளவுக்கு அவனிடம் நெருக்கமாக நண்பன் போல் கேட்டான். பின் ஆதியும் அதற்கு மேல் தயங்காமல் ஆரம்பத்திலிருந்து நடந்தது அனைத்தையும் சொன்னவன் பின் அன்று இரவில் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதையும் பின் மித்ராவை தள்ளிவிட்டதையும் ஒன்று விடாமல் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் கூறினான். வீரோ என்ன மச்சான் இதெல்லாம் சப்ப மேட்ரு, இதுக்கு போய் என் தங்கச்சியை என்ன பண்ணி வச்சிருக்க என்று மித்ராவை தன் உண்மையான தங்கை போல் பாவித்து பேச அவனை மித்ரா ஆச்சரியமாக பார்த்தாள். மித்ராவிடம் திரும்பியவன் என்னம்மா மித்ரா, அவன் உன்னை தள்ளி விட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்று அவளிடம் வினவ அவளும் ஆமா அண்ணா ஏதாவது பண்ணணும் என்றவள் பின்னர் அவருக்கு நல்லாயிட்டா போதும் அண்ணா, அதை நினைச்சு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றவள் தொடர்ந்து எனக்கு அவர் நல்லா இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் என்றால் கண்கள் கலங்க. இப்பொழுது ஆச்சரியமாக பார்ப்பது வீரின் முறையானது. அவர்களின் திருமணம் எந்த நிலையில் நடந்தது என்று அறிந்தவனுக்கு அவள் மேல் நன்மதிப்பு உண்டாகியது. ஆதி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, உனக்கு என் தங்கச்சி கிடைக்க ஏதோ போன ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணியிருக்க போலடா என்று வீரி ஆதியிடம் கூற ஆதியின் கண்களோ மித்ராவை காதலாய் பார்த்து வைத்தது. அதனை கண்டவன் போதும் போதும், இங்க ஒரு குட்டி பையன் இருக்கேன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நினைப்பு இருக்கா என்றார் வீர் கேட்டான். ஆதி அவனிடம் இன்னும் மேரேஜ் ஆகலையா வீர் என்று கேட்க அவனோ சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு முறை மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு,
என் மொசக்குட்டி கூட என்றான் வருத்தம் போல். நீங்க பாட்டுக்கு என் முன்னாடி ரொமான்ஸ் பண்ணினா எனக்கு என்னோட மொசக்குட்டிய பார்க்கணும்னு தோணும்ல என்றான் விளையாட்டாக. பின் நேரே விஷயத்திற்கு வந்தவன், ஆதி, உனக்கு இருக்கிற பிரச்சனை விபத்து ஏற்பட்டதால் தான் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா தான் இருந்திருக்கேன். அண்ட் இதை பத்தி ரொம்ப யோசிச்சா இதனால் ஏற்படும் மன உளைச்சலால் இந்த கண்டிஷன் இன்னும் சிவியராக வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் என்றவன் ஏதோ யோசித்து பின் அவர்களிடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று வெளியில் விரைந்தான். சிறிது நேரத்திலே கதவை திறந்து கொண்டு வந்தவர்களை ஆச்சரியமாக பார்த்தனர் இருவரும். வீர் மாதிரியே முகச்சுவாடையுடன் உள்ளே வந்தான் ஒருவன். அவன் டாக்டர் மகேந்திர விஜயன். ஆதி, மீட் மிஸ்டர் டாக்டர் மகேந்திர விஜயன், என்னோட பிரதர். அவர்கள் தங்களை பார்ப்பதை கண்டு என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், அதுவும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம்ல என்று கேட்டான். உடனே மகேன் ஆதியிடம் சிநேகமாக புன்னகைத்து கை குலுக்கியவன், நான் மகேந்திர விஜயன், செக்ஸாலஜிஸ்ட். வீர் எல்லாத்தையும் சொன்னா. டோன்ட் வரி, இது தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் இல்லை. நான் இதுல நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். செக்ஸ் டிரைவுக்காக நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதை யூஸ் பண்றதுக்காக அப்ரூவல் வந்துடுச்சு. பட் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ண விடல. டாக்டர் கன்சல்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் டைரக்டா கொடுப்போம். உங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளட் கலெக்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் வரட்டும். நீங்க ஃபிட்டா இருந்தா அந்த மெடிகேஷன் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றேன் என்று முழு விபரத்தையும் அவனிடம் கூற, மித்ரா, எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்காதுல்ல டாக்டர் என்று பயத்தில் வினவ, இல்லம்மா, இது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அது ஒரு ஒன் டைம் டோஸ் தான். டெய்லி டோஸ் கிடையாது. ஒரு முறை எடுத்துக்கொண்டாலே போதும். அதன் பிறகு சரியாகும். இந்த மெடிகேஷன் இதுக்கு முன்னாடி யாராவது எடுத்திருக்காங்களான்னா அவங்களுக்கு எதுவும் ஆகலையே என்று கேட்க, வீரோ முந்திக்கொண்டு, நானே யூஸ் பண்ணியிருக்கேன் என்றவன் நாக்கை கடித்து கொண்டான். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த அதிக பிரசங்கி பண்ணின வேலை இருக்கே என்று வீரை தன் முழங்கையால் அவன் விழாவில் இடித்தவன், எங்க வீட்ல அப்ரூவல் வாங்குறதற்கு முன்னாடியே 2 பேர் யூஸ் பண்ணிட்டாங்கம்மா. சோ பயப்பட வேண்டாம். இவனை பாரு, நல்லாதான் இருக்கான் என்று தேற்றினான். ஒன்னு ஒன்னு வீரு, இன்னொருவர் யாரு என்பதை மோகமேகங்கள் மழை பொழியதே கதையில பார்க்கலாம். வீர் ஆதியிடம் திரும்பி, உன் காட்டுல இன்னைக்கு அடமழை தாண்டா என்று அவனை கட்டி அணைக்க, ஆதியோ கலர் கலர் கனவெல்லாம் இப்பொழுதே காண ஆரம்பித்து விட்டான். இருவரும் காதில் கிசுகிசுப்பாக பேசிக்கொள்ள மித்ராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் இருவரையும் பார்ப்பதை கண்ட மகேன் வீரை தன் பக்கம் இழுத்து கொண்டவன், சரி, நீங்க போய் இந்த பிளட் டெஸ்ட் கொடுங்க. ஒரு 1 hourல ரிப்போர்ட்ஸ் வந்ததும் பார்க்கலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு லேபில் சொல்லிவிட்டு வீரை தன்னுடன் இழுத்து கொண்டு சென்றான். பின்னர் ஆதி இரத்த பரிசோதனை முடிக்க மணி 1 ஆனது. பின்னர் மித்ராவிடம் வந்தவன், மித்ரா, இன்னும் 1 மணி நேரம் ஆகுண்டா ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கு. வா, நாம போய் சாப்பிட்டு வரலாம் என்று அழைக்கவும் இருவரும் வெளியில் வர வீர் எங்கிருந்து வந்தானோ ஆதியை பிடித்து கொண்டான். ஆதி, பிளட் கொடுத்துட்டியா என்கவும், ஆச்சு, இப்போதான் கொடுத்தேன் என்று கூறினான். அப்போ இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அது ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கு இன்னும் 1 hour ஆகும். ஒன்று பண்ணுங்க, இப்போ ஏதாவது ஒர்க் இருக்கா என்று கேட்க, இல்லை, ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறான் என்று கூறினான். மித்ரா, டேப்லெட் போடணும்ல என்றவனிடம் உடனே வீர், அப்போ ஒன்று பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க போகலாம். அப்பா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று தயங்கினான். 1 minute வெயிட் பண்ணுடா என்று திரும்ப மகேனும் அந்நேரம் அங்கு வர, அதி, வாங்க, நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு இங்கே வரலாம் என்று அவனும் அழைக்க அதற்கு மேல் மறுக்காமல் ஒத்துக்கொண்டார்கள். நால்வரும் விஜயன் இல்லத்திற்கு சென்றனர். அங்கு இவர்களை கண்டதும் விஜயன் ஆதியை இனம் கண்டு கொண்டு, ஹாய் ஆதிரன், வாட் அ சர்ப்ரைஸ் விசிட் என்று கை குலுக்கியவர் அவனை அணைத்து விடுவித்தார். தன் மகன்களிடம் திரும்பி ஆதியை, எங்கப்பா பாத்தீங்க என்று வினவ, வீர் முந்திக்கொண்டு, அது மித்ராவுக்கு அடிபட்டுச்சு போலப்பா, அதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் ஐஷு பார்த்துட்டு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தோம் என்கவும் அதற்கு மேல் அவர் எதுவும் கேட்கவில்லை. பின்னர் தன் மனைவிக்கு இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். வாங்க தம்பி, வாமா என்று வீட்டாளாய் அழைத்தவர் இருவரையும் அமரச் செய்தார். மகேன் தன் அன்னையிடம், எங்கம்மா அந்த 3 வானர படைகளும் என்று கேட்க, அவங்க வருவதற்கு லேட் ஆகுமா மகேன் என்று தன் மகளையும் மருமகள்களையும் போட்டு கொடுத்தார். இன்னும் வரலையா? இன்னைக்கு இருக்கு என்றவன், சரி சாப்பிடலாம் என்று அமர,
அந்நேரம் பார்த்து சாணக்கியனும் வந்து விட்டான். இருவரையும் கண்டு யார் என்பது போல வீரை பார்க்க அவன் கூறவும் அவனும் ஃப்ரெஷ்ஷாகி வந்தவன் அவர்கள் கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டான். இருவரிடம், இவன் சாணு, எங்க அத்தை பையன், எங்க ஐஸ்வர்யாவை கட்டிய அப்பாவி புள்ள என்றவன் வீட்டில் மட்டும்தான் அப்பாவி, வெளிய ரௌத்ரம் பழகுங்க ரேஜுக்கு அடி உதையெல்லாம் இருக்கும். இந்த சிட்டியோட டிஎஸ்பி சார் இவர்தான் என்று கூறினான். அவர்களும் சிநேகமாக புன்னகைத்துக் கொண்டனர். வீர் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு என்று மெதுவாக மகேன் காதில் கூற சாப்பிட்டு முடித்தவுடன் கிளம்ப எத்தனைக்க, அடிக்கடி வந்துட்டு போங்கப்பா என்று பாசத்தோடு விஜயன் அழைக்க அவர் மனைவி ஜெயலட்சுமி அதனை ஆமோதித்தார். நீங்களும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் சார் என்று தன் வீட்டிற்கு அழைப்பு விடுத்தவன் சொல்லிக் கொண்டு கிளம்பினான். மருத்துவமனைக்கு வந்த நால்வரும் நேரே சென்றது லேபிற்கு தான். ரிப்போர்ட் அனைத்தையும் பார்த்தவன், நீங்க இந்த மருந்து இன்னைக்கு நைட்டு எடுத்துக்கோங்க, பட் கொஞ்சம் இங்கேயே ஸ்டே பண்ண முடியுமா என்று கேட்டான் மகேன். ஆதி அவனிடம், என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இங்க இருக்கு, அங்க இருந்தா ஓகே தானே? அப்போ ஓகே தான் என்றவனை புரியாமல் பார்த்தான். அதனை கண்டு வீர் ஆதியின் காதில், மச்சி பயப்படாத, அவன் ஏன் அப்படி சொல்றான் என்று பார்க்கிறாயா? அந்த மெடிக்கேஷன் எடுத்ததும் நீ தங்கச்சிக்கிட்ட உடனே பாஞ்சிட்டா, அதான் இங்கேயே பக்கத்துல இருக்க சொல்றான் என்றான். பார்த்து தங்கச்சி பத்திரம்டா என்று எச்சரிக்கை செய்தான். மித்ராவோ பயத்தில் எதுவும் ஆகாதில்லனா என்று மீண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டவள் அவர்கள் சிகப்பு நிற திரவம் அடங்கிய தங்க நிற குப்பியை நீட்ட வாங்கி கொண்டாள். வீரோ ஏதோ அந்த மருந்து தனக்கே கிடைத்தது போல் அகமகிழ்ந்து போனவன், ஹே ஆதி, நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த மருந்தை குடிச்சு பாரு, அப்புறம் தெரியும் அந்த மருந்தோட பவர் என்றவன் தன் தமையிடம் திரும்பி, டே அண்ணா, எனக்கு ஒண்ணு கிடைக்குமா என்று குறும்பு கண்ணனாக கேட்க, அடி வாங்க போற வீர் நீ என்று தன் உடன் பிறந்தவனை பாசமாக பார்த்தான் மகேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பாசமா பாக்குற பிரதர்? சரி சரி, முறைக்காத என்று ஆதியிடம் திரும்பியவன், மச்சி பாத்துக்கோ, ஏதாவது ப்ராப்ளம்னா எப்போ வேணாலும் கால் பண்ணு என்று கைபேசி எண்ணை கொடுத்தவன் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் ஒரு தலையசைப்போடு விடை பெற்றனர். மோகமுல் தீண்டும். மோகமுல் 34. வீர் கூறியதை கேட்ட ஆதிக்கோ மனம் துள்ளாட்டம் போட்டது. டே வீர், நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு கோவில் கட்டு வேண்டா என்று மானசீகமாக அவர்களிடம் பேசியவன் மித்ராவை திரும்பி பார்த்தான். அவளும் அவனை தான் விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையை கண்டவன் இதழ் விரித்து சிரிக்கவும், என்னாத்தான், என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க என்று ஐயத்துடன் வினவினாள். அவனும் அவளை வெளியிடம் என்றும் பாராமல் இடையோடு கைவிட்டு தன்னுடன் சேர்த்து அணைத்தவன், மித்ரா, இன்னைக்கு உன்னை அப்படியே சாப்பிட வேண்டி, அதை நினைச்சாலே அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கிளம்புது என்றான் தாபத்துடன். அவளோ அவன் செய்கையில் ஏற்பட்ட கூச்சத்தில் சுற்றி முற்றி பார்த்து கொண்டு, அதெல்லாம் எதுவும் கிளம்ப வேண்டாம், நாம கெஸ்ட் ஹவுஸ் போறோம், சாப்பிடுறோம், நீங்க அந்த மருந்தை குடிச்சிட்டு ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு தூங்கிடுங்க, நான் இன்னொரு ரூம்ல போய் இருந்துக்கிறேன் என்று அலுங்காமல் குலுங்காமல் ஒரு அணுகுண்டை போட கேட்டுக்கொண்டிருந்த ஆதிக்கு நெஞ்சே வெடித்து விட்டது. அவனுக்கு ஐயோ என்று இருந்தது. இவ்வளவு தான் ஏங்கியது கிடைக்க போகும் சந்தோஷத்தில் மேலே பறந்து கொண்டிருந்தவன் அவள் கூறியதை கேட்டு ரெக்கை அருந்த பறவையாய் நிலத்தில் விழுந்தான். ஏய் மித்ரா, என்னடி, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாழி உடஞ்ச கதையா இருக்கு உன் கதை, விட்டால் அழுது விடுவான் போல். அத்தான், ஆமா, நோ தான் இன்னைக்கு, எதுவும் வேண்டாம் அத்தான், எனக்கு பயமா இருக்கு என்றாள் பதட்டத்துடன். ஹே, என்கிட்ட என்னடி பயம், நான் உன் ஆதி தானே, உன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன், நீயே சொல்லு என்று அவளை கெஞ்சி கொஞ்சினான். அது நைட்டு தானே, அப்போ பாத்துக்கலாம், வாங்க இப்ப போகலாம் என்று வேகமாக சென்று காரில் ஏறி கொண்டாள். அவன் கோப பார்வை கூட தாங்கிவிட முடியும் போல. ஆனால் இந்த மோகத்தில் பார்க்கும் பார்வை அப்படியே ஏதோ வசியம் பண்ணுவது போல இருந்தது அவளுக்கு. ஆனால் அவனுக்கோ இன்று என்ன ஆனது தெரியவில்லை. சரியாகிவிடும் என்று நம்பிக்கை கொடுத்ததினாலா, இல்லை வீர் அவன் காதில் அதுவும் இதுவும் சொல்லி ஏத்தி விட்டதோ எதுவென்று தெரியாமல் மூச்சடைக்க மோகம் கொண்டான். இதுவரை இருப்பிடம் தெரியாமல் இருந்த மோகமுல் எப்பொழுது என்று காத்து கொண்டிருந்தது தன் இறைக்காக. தானும் காரில் ஏறி அமர்ந்தவன் வண்டியை கிளப்பிக் கொண்டே நொடிக்கு ஒரு முறை அவளை திரும்பி திரும்பி பார்த்தான். அவன் பார்வை தந்த அவஸ்தையில் நெளிந்தவள், அத்தான், இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வண்டி ஓட்ட வேண்டாம், நிறுத்துங்க, நல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் போகலாம் என்றாள்.
பின் தன்னை சமன்படுத்தி கொண்டவன் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்ட அப்பொழுதும் அடிக்கடி பார்ப்பதை என்ன முயன்றும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனை முறைத்தவள் இது சரிபட்டு வராது என்று நினைத்து கொண்டு, அத்தான் வண்டியை நிறுத்துங்க, நான் தனியா வந்துக்கிறேன், உங்க பார்வையே சரியில்லை போங்க என்று கோபித்து கொள்ள, சரி சரி விடு, இனிமே பார்க்கல போதுமா, வேணும்னா இனிமே கடிவாளம் தான் போடணும் போல, நல்லா இருந்த மனச ஏதேதோ சொல்லி இந்த வீரியனை ஏத்தி விட்டுட்டான் என்றான் குறும்பாக. அத்தான் பண்றதெல்லாம் நீங்க பழிய மட்டும் வீரண்ணா மேல போடுறீங்க என்று முறைத்தாள். ஏய் மித்ரா, இப்ப என்ன உன் அண்ணனை சொல்லிட்டேன்னு பாசமலர் படம் ஓட்டுற? நான் உன் புருஷன் தானே, நான் எவ்வளவு ஆசையில இருக்கேன், உனக்கு எங்கேயாச்சும் என் மேல பாசம் இருக்கா? கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்ற போ என்று திரும்பி கொண்டான் கோபத்தில் ஆதி. அதில் உருகியவள், அடடா என் ஆதி கண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சா என்று அவன் கன்னத்தை கிள்ள, உடனே இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிப்பது போல, அப்போ இன்னைக்கு இருக்கா மித்ரா என்று ஆசையாக கேட்டான். அத்தான் அத்தம்மா கிட்ட சொல்லிடலாம் நாம கெஸ்ட் ஹவுஸ் போறது பத்தி, அப்புறம் அவங்க தேட போறாங்க என்று பேச்சை மாற்றினாள். அதனை புரிந்து கொண்டவன் அதற்கு மேல் அவளை சங்கடப்படுத்தாமல் திரும்பி கொண்டான். சிறிது நேரம் கழித்து அவனை பார்த்தவளுக்கு ஐயோ என்று ஆகி போனது. ஏன் பார்க்க மாட்டேங்கிறான் என்று அவள் மனம் தவித்தது. அத்தான் என்ன ஆச்சு, கோவமா என்றால் அவன் தோல் சாய்ந்த. அவனும் எதுவும் பேசாமல் பக்கத்தில் திரும்பி அவள் உச்சந்தலையில் இதழ் பதித்து, அதெல்லாம் ஒன்னும் இல்ல மித்ரா, நீ ரெஸ்ட் எடு, காலையில இருந்து ஒரே அலைச்சல் என்று அவள் முடியை ஒதுக்கிவிட்டு ரோட்டில் கவனம் வைத்தான். மிதமான ஏசி குளிரில் அவளும் மன்னவன் தோல் சாய்ந்ததும் சுகமாக துயில் கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் தூங்குவதை பார்த்தவன் மனதிற்குள்ளோ, இப்ப நீ தூங்கினாதானே நைட்டு முழிச்சிருக்க முடியும் என்று தன் காரியத்தில் கண்ணாக இருந்தான். வெளிப்படையாக தன் உணர்வுகளை காட்டினால்தானே அவள் பயப்படுகிறாள் என்று உணர்ந்தவன் அவன் விலகுவது போல் செய்தால் தன்னால் அவன் பக்கம் அவளே வந்து விடுவாள் என்று சரியாக கணக்கு போட்டவன் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்து கொண்டான். அவன் நினைத்தது போலவே அவளும் என்ன பார்க்க மாட்டேங்கிறான் என்று அவளே அவனை நெருங்கவும் உள்ளுக்குள் துள்ளி குதித்தவன் வெளியில் கண்டு கொள்ளாதது போல் இருந்து கொண்டான். பின் 10 நிமிடங்களில் தங்கள் கெஸ்ட் ஹவுஸிற்கு வரவே மித்ரா உறங்கவும் அவளை சீட்டில் சாய்த்து படுக்க வைத்தவன் உள்ளே சென்றான். பின்னர் ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்தவன் அவள் பக்க கதவை திறந்து, மித்துமா என்று அவளை அலுங்காமல் குலுங்காமல் கையில் அள்ளி கொள்ள, அத்தான் என்று தூக்க கலக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழ, ஹே ரிலாக்ஸ் பேபி, ஒன்னும் இல்ல நான் தான் என்று அப்படியே அவளை அணைத்து கொண்டவன் அங்கு இருந்த ஒரு அறையில் படுக்க வைத்தான். அத்தான் அவ்வளவுதான், தூக்கம் கலைஞ்சு போச்சு, நீங்க ஆபீஸ் போகலையா இன்னைக்கு என்றாள். நாளைக்கு போகலாம் என்றவன் அவள் நெற்றியிலிருந்து கட்டை வருடி விட்டான். இப்போ மணி 4 தான் ஆகுது அத்தான், போர் அடிக்குமே, என்ன பண்றது என்றால் முகத்தை சுருக்கி வைத்து கொண்டு. உனக்கு என்ன, போர் அடிக்க கூடாது அப்படித்தானே, வா என்று அவளை அழைத்து வீட்டின் பின் சென்றான். அங்கு கண்ட காட்சியில், அத்தான் என்ன இது சூப்பரா இருக்கு என்று தன்னை சுற்றி பலவித வண்ண மலர்களின் கூட்டம் கண்டு சிறு குழந்தை என ஆர்ப்பரித்தாள். அவளின் மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்கும் பொருட்டு அவளை பூக்களுக்கு நடுவில் இருந்த ஒரு வழி பாதையில் அழைத்து செல்ல அங்கு ஒரு மரக்கதவு இருந்தது. அதனை திறக்க, ஏய் கடல், வா அத்தான் என்று சந்தோஷத்தில் அவனை இழுத்து கட்டி கொண்டவள் அவன் முகம் எங்கும் முத்தமழை பொழிய சுகமாக நனைந்தான். அத்தான் வாங்க, அங்க போய் விளையாடலாம் என்று அவனை இழுக்க, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன், நீ போய் விளையாடு, 10வது நிமிஷம் உன்கிட்ட இருப்பேன் என்று கன்னம் தட்டி விட்டு சென்றான். அவளோ மிகுந்த மகிழ்ச்சியில், ஏ ஆதிக்கண்ணா சீக்கிரம் வந்துடு என்று இவள் தண்ணீரில் ஆட்டம் போட்டுக்கொண்டே கத்தினாள். அவன் சொன்னது போலவே 10 நிமிடத்தில் வந்தவன் கைகளில் ஒரு ஐஸ்கிரீம் கடையை வைத்திருந்தான். அலையில் விளையாடி கொண்டிருந்தவள் முழுதாக நனைந்திருந்தாள். அவனை பார்த்து அடுத்த நொடி அவன் அருகில் வந்திருந்தாள். அத்தான் இதெல்லாம் எனக்கா என்று நாவால் இதழை வருடியபடியே ஆர்வமாக கேட்க, ஆமா சாப்பிடு, ஆனா கொஞ்சமா சாப்பிடு, தண்ணியில வேற தொப்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்க, இது கொஞ்சமா மட்டும் சாப்பிடு, இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சுக்கும் என்றான் அக்கறையாக. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, மீ ஸ்ட்ராங் பாடி யூனோ என்றவள். அத்தான் இங்க வேண்டாம், மண்ணு ஒட்டிக்கும், வாங்க வாங்க உள்ள போகலாம் என்றவள் அனைத்தையும் தன் கைகளில் அள்ளிக்கொண்டு உள்ளே ஓடினாள் சாப்பிடும் ஆர்வத்தில். அவள் பின்னேயே சென்றவன் அங்கிருந்த கல்பெஞ்சில் அமர்ந்து
அவள் சாப்பிட அதையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு அழைப்பு வரவே எடுத்து பேசியவன் சிறிது நேரம் கழித்து திரும்பி பார்க்க அனைத்தையும் காலி செய்துவிட்டு வைத்திருந்தாள். ஏய், என்ன மித்ரா எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்க? உனக்கு கொஞ்சமா தானே சாப்பிட சொன்னேன், என்ன பண்ணி வச்சிருக்க என்று அதிர்ச்சியில் ஆரம்பித்து கோபத்தில் முடித்தான். அவளோ, என்ன அத்தான் கொஞ்சமா வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப திட்டுறீங்க, போங்க அத்தான், நான் உங்ககிட்ட பேசல என்றவள் அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி அமர்ந்து கொண்டாள். அடி மித்ரா, நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு நான் தான் உன் மேல கோபப்படணும். இங்க எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. டைம் ஆச்சு, வா, சாப்பாடு ஆர்டர் போட்டு இருக்கேன், மேலெல்லாம் மணலா இருக்கு, குளிச்சுட்டு சாப்பிட்டு வா என்று அழைக்க அவளோ, போ, நான் வரமாட்டேன், நீ திட்டுற என்று அழ தயாராக, மித்ரா அதிகம் சாப்பிட்டா உனக்கு தான் தலைவலிக்கும், அதான் சொன்னேன், உன்னை திட்டலாம் செய்யல என்று சமாதானப்படுத்தினான். அப்போ என்ன தூக்குங்க என்று அவன் புறம் கையை நீட்ட அவளை அப்படியே தன் கையில் தூக்கி கொண்டவன் வீட்டினுள்ளே சென்றான். பின்னர் சற்று நேரத்திற்கெல்லாம் அவள் தலைவலிக்குதாத்தா என்று அவனிடமே தஞ்சம் புகுந்தாள். அவனால் முறைக்க மட்டுமே முடிந்தது. சிறு பிள்ளையை கூட சமாளித்து விடலாம் போல, இவளை அவனால் சமாளிக்க முடியவில்லை. சரி வா, அப்படியே படு, அந்த ரூமுக்கு வா என்கவும், நீங்க என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள். நீ தூங்கு மித்ரா, நான் கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கேன் என்றவன் அவளை அறைக்கு அழைத்தான். நீங்களும் வாங்க, இல்லைன்னா நானும் இங்கே இருக்கேன் என்று அடம் பிடித்தாள். அதன் பிறகு அவளே, இல்ல ரூமுக்கு வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் என்று அவனை அமரச் செய்து அவன் மடியில் படுத்து கொண்டாள். அவனும் அவள் முடியை கோதிக்கொண்டும் தலையை வருடி கொண்டும் நெட்ஃபிளிக்ஸ் ஓபன் செய்தான். மணி 7 ஆர்டர் செய்த உணவு வரவே அவளை விட்டு எழுந்து வெளியே சென்று உணவை வாங்கி கொண்டு வந்தான். பின்னர் அவளை எழுப்பி அவளுக்கு ஊட்ட தூக்கத்தில் சாமியாடி கொண்டே வாயில் வாங்க அவனும் சாப்பிட்டான். அந்த இடத்தை சுத்தப்படுத்தியவன் அவளிடம் வர, அத்தான் ஒரே கசன்னு இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று கூற, சரிடா, நீ அந்த ரூம்ல இருந்துக்கோ, ஏதாவது வேணும்னா கூப்பிடு என்று விட்டு, நான் இந்த ரூம்ல இருப்பேன் சரியா எங்கவும் ஏன் என்பது போல் அவனை கேள்வியாக பார்க்க, நீ தானே மித்ரா சொன்ன தனித்தனியா இருந்துக்கலான்னு, அதான் நீ போய் குளிச்சுட்டு தூங்கு, நானும் போய் தூங்குறேன், காலையில இருந்து அலைஞ்சது ரொம்ப டயர்டா இருக்கு, இவ்வளோ நேரம் நல்லாதான் இருந்துச்சு, இப்போதான் அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது என்றவன் உடம்பை நெளித்தவாறு அந்த அறைக்குள்ளுள்ளே புகுந்து கொண்டான். என்ன விட்டுட்டு போயிட்டாரு என்று யோசித்தவள், அத்தான் இருங்க வரேன், உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன் என்று யோசித்து கொண்டே அவன் தனக்கு காட்டிய அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள். இங்கு ஆதியோ, இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஆதி, அவ வந்துருவா என்று அவளை பற்றியே யோசித்து கொண்டிருந்தவன் அந்த மருந்து குப்பியை மறந்தே போனான். மித்ரா குளித்து முடித்துவிட்டு வந்தவள் அப்பொழுதுதான் மாற்றுடை எதுவும் இல்லாததை உணர்ந்தாள். அச்சோ, இப்ப என்ன பண்றது? சரி, டவல் கட்டிப்போம், தூங்க தானே போறோம் என்று அங்கிருந்த டவலை எடுத்து கட்டி கொண்டாள். நான் எப்படி தனியா படுக்கிறது, பயமா இருக்கும்ல, இந்த அத்தானுக்கு கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா? தனியா விட்டுட்டு அவர் மட்டும் தூங்க போயிட்டாரு. இருங்க, இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன் பாருங்க என்றவளுக்கு தெரியவில்லை அவன்தான் அவளை வைத்து செய்ய போகிறான் என்று. அவன் அறையை நெருங்கியவள் பூனை நடை நடந்து வந்து அவன் இருந்த அறை கதவை திறக்க கும்மிருட்டாக இருந்தது. இது என்ன இப்படி இருட்டாக்கி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள தூங்கிட்டாங்களா? இப்ப எப்படி நான் உள்ள போறது? கட்டில் எங்க இருக்குன்னு கூட தெரியலையே என்று புலம்பியவள் சற்று நேரம் நிற்கவும் இருட்டு அவள் கண்களுக்கு பழகியதும் வரி வடிவமாக அவன் கட்டிலில் படுத்திருப்பது தெரிந்தது. பின் அவன் அருகே சென்று அவன் பின்னோடு கட்டி கொண்டவள், அத்தான் என்று அவன் காதில் கிசுகிசுப்பாக அழைக்க அவனிடம் அசைவு இல்லை. பின்னர் சற்று நேரம் பொறுத்து அவன் பின் கழுத்தில் சிறு சிறு முத்தங்கள் பதிக்க அவனுக்கு உடல் சூடாக அதற்கு மேல் பொறுக்க முடியாமல், மித்து என்று அவள் பக்கம் திரும்பி கட்டிக்கொண்டு தூங்குவது போல் பாவலா செய்தவன், தூங்கு மித்ரா என்பது போல் அவளை தட்டி வேறு கொடுத்தான். அவளோ, என்ன இந்த அத்தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, மருந்து குடிச்சாங்களா இல்லையா என்று நினைத்தவள் அதை அவனிடமே கேட்கவும் செய்தாள். அத்தான் அந்த மருந்து குடிச்சிங்களா என்று வினவ, நான் குடிச்சேன்டா என்றவன் அவளை அணைத்து கொண்டு தூங்கினான். இல்லை இல்லை, தூங்குவது போல் நடித்தான். அத்தான் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது என்று அவனை உலுக்கினாள். அவனும் அதுக்காகத்தானே உன்னை தூங்க வச்சது என்று உள்ளுக்குள் கொக்கரித்து சிரித்தவன் அவளை மீண்டும் தட்டி கொடுக்க, அத்தான் என்ன இப்படி தூங்குறீங்க, நான் என்ன எல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா என்று இவள் அவனை போட்டு குத்த அவள் பேசி கொண்டிருந்த இதழ்களை தடுப்பது போல், இனி பேச்சதுக்கு என்பது போல் அவள் இதழை
வன்மையாக கவ்வியிருந்தான். அவளும் அதைதான் எதிர்பார்த்தாள் போலும். தன் தயக்கத்தை பயத்தை உடைத்து கொண்டு அவளே தன்னிடம் வரட்டும் என்று நினைத்தவன் அதில் வெற்றியும் கண்டான். அவள் இதழை ரப்பராய் இழுத்தவன் அவளை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்திருந்தான். அவனிடமிருந்து பிரிந்தவள் அத்தான் என்று அவன் முகம் மீது முகம் வைத்து மூச்சு வாங்கினாள். அவனோ அவள் உடலில் கட்டியிருந்த டவலையும் அவிழ்த்து தூர போட்டு இருந்தான். தன்னை மறைக்க அவனை ஆடையாக கொண்டாள் அவள். அதற்கு மேல் அவன் எதற்கும் தாமதிக்கவில்லை. அவன் முத்தமிட்டு மூச்சடைக்க செய்து மொத்தமாக அவளை கொள்ளையிட்டான். இம்முறை எதை பற்றியும் அவன் கவலை கொள்ளவில்லை. எந்த தடையும் இல்லாமல் அவளோடு முழுதாக தங்கு தடையின்றி இணைந்தவன் அவள் வெட்கத்தில் மறுக்க முத்தமிட்டு முத்தமிட்டு அவளை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தான். நேரம் போக போக அவளும் தன் வெட்கம் துறந்தவள் அவனை தனக்குள் புதைத்து கொண்டாள். அத்தான் என்று சிலிர்த்தவள் அவனை இறுக்கமாக இழுத்து அணைத்து கொண்டாள். சற்று நேரத்தில் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை அணைத்தபடியே பக்கத்தில் சரிந்து படுத்தவனுக்கு மூச்சு வாங்கியது. அவன் பக்கம் திரும்பி அவன் கன்னம் கிள்ள, சேட்டையத்தான் நீங்க, என்ன இப்படி பண்றீங்க என்று அவனை மீண்டும் கிள்ளினாள். நான் என்னடி பண்ண, நான் ஒண்ணுமே பண்ணலையே என்று அவன் சிரிக்க, நீங்க எதுவுமே பண்ணாம தான் எனக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது போல வலிக்குதா, போங்க, எல்லா இடத்துலயும் கடிச்சு வச்சிருக்கீங்க, இங்க பாருங்க என்று அவள் ஒரு கனியை காட்ட, மித்துமா அதெல்லாம் செல்ல கடிடி, அப்படிதான் இருக்கும் என்று மோகனமாக சிரித்தான். சிரிக்காதீங்க, சிரிக்கிற இந்த உதட்ட கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்கோங்க என்றும் மிரட்டினாள். அவனும் சட்டென்று அவளை இழுத்தவன் தன் ஆளுகைகள் கொண்டு வந்து, நீ எப்போ கடிப்பன்னு தாண்டி மித்துமா வெயிட்டிங், சொல்லு எப்ப கடிக்க போற என்றவன் வாய் பாட்டுக்கு பேசி கொண்டிருக்க அவன் கைகளோ விஷம வேலை பார்த்து கொண்டிருந்தது. அத்தான் திரும்பவுமா என்று சுகமாக சலித்து கொண்டாள். எல்லாம் இந்த மருந்து குடிச்சதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க என்கவும், இல்ல மித்ரா, நான் அதை குடிக்கவே இல்லை என்று கூற ஆனந்த அதிர்ச்சி அடைந்தாள். அத்தா, அப்போ நீங்க அதை குடிக்கவே இல்லையா? அப்போ இப்போ என்று யோசித்தவள், அத்தா அப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சா? ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ அத்தா என்று சந்தோஷத்தில் கூச்சலிட்டாள். இனி யாரும் என்னை பார்த்து ஆண்மை இல்லாதவன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க தானே மித்ரா என்றான் மகிழ்ச்சியில். அதெல்லாம் இனி யாரும் எதுவும் சொல்ல முடியாததா? அச்சோ, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல என்று ஆர்ப்பரித்தாள். எங்கேயும் ஓட வேண்டாம், இப்போ என்ன கவனிடி என்று இழுத்து தன் மேல் அவளை போட்டு கொண்டான். அத்தா, அந்த மருந்து குடிக்காதப்பவே இப்படி பண்றீங்க, இதுவே அந்த மருந்து குடிச்சிருந்தா ஐயோ என்னோட நிலைமை என்ன ஆகிறது என்றாள் அவனை குறும்புடன் பார்த்து கொண்டே. உனக்கு ஏன் இப்போ இப்படி தோணுது? வேணும்னா அந்த மருந்து எடுத்து குடிச்சிடவா, உனக்கு டவுட் கிளியர் ஆயிடும் என்கவும், ஐயோ என்னால முடியாதுப்பா என்று அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள். அவனும் மீண்டும் தன் ஆராய்ச்சியை தொடங்கிவிட்டான். அவளும் அவனை தடுக்காமல் அவனுக்கு ஒத்துழைத்தாள். விடியற் காலையில்தான் அவளை ஒருவாறு விட்டான். அத்தான் தூக்கம் வருது என்றவளின் கண்கள் தூக்கத்திற்கு சொக்கியது. தூங்குடா என்று மென்மையாக அணைத்து கொண்டு அவனும் கண்ணயர்ந்தான். மோகமுல் தீண்டும்.